ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபில் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற 2020 வந்து ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். நோலன்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதில் அவங்க ஒய்ஃப் கூட இருந்த ஃபோட்டோ, அவங்க பொண்ணு கூட இருந்த ஃபோட்டோ, ஸோ அவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஏன் இந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நோலனுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபும் காரில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. நோலனும் வந்து கோமாவில் போயிருப்பார். ஸோ அந்த கோமாலேருந்து இப்போ தான் அவர் திரும்ப வந்திருக்காரு. அந்த கோமாவில் போனதுனால அவருக்கு எல்லா ஞாபகமும் மறந்துருக்கு. யார் அவங்க பொண்ணு, யார் அவங்க ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தா வச்சு ஏதாவது ஞாபகம் வருதான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவும் வரல. அப்போது அவருடைய பின்னாடி வந்து ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருக்குது. இவரும் எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது, அப்பான்னு. யாருன்னு பார்த்தா அது நோலனோட பொண்ணு. ஸோ அப்போ தான் அவர் வந்து நார்மல் ஆகுறாரு. அந்த தப்பிக்க முயற்சியிலேருந்து நார்மல் ஆகுறாரு. ஆக்சுவலாக அது வந்து அவருடைய இல்யூஷன். இந்த மாதிரி பின்னாடியிலேருந்து யாராவது கழுத்தை பிடிக்கிற மாதிரி இவருக்கு இல்யூஷன் அப்பப்போ வரும். ஸோ அந்த இல்யூஷன் தான் இது. அவங்க பொண்ணு, இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக கிளம்பணும், நானும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும், நீங்களும் சீக்கிரமாக வேலைக்கு போகணும், ஸோ சீக்கிரம் கிளம்புங்கன்ற மாதிரி அவங்க பொண்ணு தான் வந்து அவங்க அப்பாவை வந்து கிளம்ப வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு வந்து இந்த வீடு ஃபுல்லாக எல்லா நோட்ஸ் ஓட்டியிருப்பாங்க. இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இதை மறந்துடாதீங்க, அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீடு ஃபுல்லாக அங்கங்கே நோட்ஸ் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க இந்த பொண்ணு தான் ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி இந்த சீனில் காட்டிட்டு, அப்படியே நோலன் வந்து அவங்க பொண்ணை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவருடைய வேலைக்கு போகிறாரு. அவருடைய வேலைக்கு இதுதான் ஃபஸ்ட் நாள். அதாவது எப்படின்னா, அந்த கோமாவுக்கு அப்புறம் இப்போ தான் போய் ஃபஸ்ட் நாள் ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி கோமாவுக்கு முன்னாடி அவர் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அவார்டெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு உள்ள மேனேஜர்கிட்ட போகிறாரு. அவருடைய மேனேஜரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கோமாவுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி இப்பயும் வேலை செய்வீங்களா, உங்களுடைய மைண்ட் ஸ்டெபிளைஸாக இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நோலன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. ஸோ காருக்குள்ளே வந்து ரொம்ப அங்கே கட் பண்ணி நோலன் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வராரு. ஆக்சுவலாக அவருடைய நேம் வந்து கேரி. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ நோலன் முகமே சரியில்லை, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நோலனுக்கு எனக்கு ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆன பிறகு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, கேரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனால் உனக்கு எல்லாம் சரியாயிடும்னு, அவங்க பேர் என்ன அப்படின்னா லில்லியன் அப்படின்ற ஒரு டாக்டரை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அவங்க மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. நோலனும் அந்த டாக்டரை பார்க்க வர்றாரு. அவங்க அந்த டாக்டரும், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, ஸோ உங்கள் பொண்ணை வந்து உங்களால் பார்த்துக்க முடியல, அதுக்காக தான் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி இது எல்லாத்தையும் நோலன் சொன்னதை அவங்க திருப்பி சொல்லி, நான் உங்களுடைய மெமரியை வந்து திரும்ப கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணுன்ட்டு சொல்லி ஹிப்னடைஸ் பண்ண நோலனும் டீப் ஸ்லீப்புக்கு போகிறாரு. அப்போ ஒரு இருட்டான இடத்துல இருக்கார். இவருக்கு பின்னாடி இவர் தோளில் யாரோ கை போடுற மாதிரி தெரியுது. அது யாருன்னு இவர் திரும்பி பார்க்கத்தோட அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து திருப்பி வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலாக அவருடைய ஹிப்னடைஸ் பண்ண இடத்துக்கே வந்துடுறாரு. இதை பார்த்த டாக்டர் ஷாக் ஆகி, யாரும் இவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வந்ததில்லை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்குது, உங்கள் மெமரிஸை நம்ம ஈஸியாக திரும்பி கொண்டு வந்துடலான்னு சொல்ல, ஹீரோவும் ஒரு மாதிரி டவுட் ஆகி, ஏன்னா அவர் கழுத்தை இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி யாரோ வந்து தொட்டு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இவருக்கு இல்யூஷன் வரும். ஸோ அதை நினச்சிட்டு இவரும் சரி பார்க்கலான்ற மாதிரி இந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே கட் பண்ணி நோலன் அவர் வீட்டில் இருக்கார் டென்ஷனாக. அப்போது அவங்க பொண்ணு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஆனால் அதை வந்து மறந்துட்டார் இந்த டென்ஷனில், இந்த பதட்டத்துலேயே. அதனால் அவங்க ஸ்கூல்லேருந்து டீச்சரே அவங்க பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு விட்டுறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் உங்கள் பெண்ணை பார்த்துக்க முடியலன்னா சொல்லிவிடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் உங்களால் உங்கள் பொண்ணை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போக, நோலனும் அவங்க பொண்ணுக்கிட்ட போய் சாரிம்மா நான் மறந்துட்டேன்னு சொல்ல, அவர் பொண்ணும் இதே தான் நீங்கள் எப்போவும் சொல்கிறீங்க, ஏன்பா இது என்னை கூப்பிட கூட மறந்துடுறீங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நோலனும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ நோலன் இதுக்கு மேலே இது முடியாதுன்ற மாதிரி, இந்த மெமரி லாஸ்லேருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடணும், இந்த மெமரி லாஸ்லேயே இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல, அந்த டாக்டரை பார்க்க போயிடுறாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. உங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. டாக்டரும் எல்லாத்துக்கும் அவங்க உருவாக்கின ஒரு மிஷினை வச்சுருக்காங்க. அதை நோலன் தலையில் வச்சா உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு வரும். அதில் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுவீங்க. ஸோ அங்கே உங்கள் பழைய மெமரிஸ் வந்தால் உங்களுக்கு அந்த மெமரிஸ் தானாக வந்துடும்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நோலனுக்கு. அது வந்து ஒரு மியார் மிஷின் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் போயிட்டு இருக்கும். அதை நோலன் பார்த்துக்கிட்டே இருக்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கார். அங்கே ஒரு ரூமில் இருக்கார். ஆக்சுவலாக அந்த ரூம் பேர் சேஃப் ரூம். ஸோ அப்போ அந்த டாக்டரை கூப்பிட்டு நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்குதான்னு கேட்க நோலனும் கேட்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர்கிட்ட நம்ம நோலன் கேட்க, நீங்கள் இருக்கிறது சேஃப் ரூம், இதில் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் எந்த டோரையாவது திறக்கிற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் இந்த டோரில் ஏதாவது ஒரு டோரை நீங்கள் திறந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் கோமாவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் எதுவும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஒரு வாட்ச் இருக்கும். அதில் வந்து க்ரௌன் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெமரிஸுக்கு போகலாம். ஃப்ரண்ட்டில் திரும்பினா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகலாம் மெமரிஸில். அதே மாதிரி ரிவர்ஸில் திரும்பினா நீங்கள் எந்த டைமுக்கு போகிறீங்களோ அதே டைமுக்கு வந்துடலாம். ஸோ க்ரௌனை ப்ரெஸ் பண்ணால் திரும்பவும் சேஃப் ரூமுக்கே வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே டாக்டர், எனக்கு புரிஞ்சுது. அவர் க்ரௌனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மெமரிஸ்க்கு போகிறாரு. அங்கே அவர் கோட் போட்டுன்னு நிற்கிறாரு. அவருடைய மேரேஜ் மெமரிஸ்க்கு வந்திருக்காரு. அவங்க மேரேஜ் ஒரு சர்ச்சில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது வந்து அவங்களுடைய ஒய்ஃப் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வராங்க. நம்ம ஒய்ஃப் முகத்தை பார்க்கலாம்னு ஆசையாக பார்க்கும்போது முகத்தை பார்க்க போனால் ஆக்சுவலாக அவங்களுடைய முகம் வந்து பிளர்ராக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருடைய முகமும் பிளர்ராக தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு மிருகம் மாதிரி தலைகீழ ஸ்பைடர் மாதிரி ஒருத்தர் நடந்து வராரு. அவர் நோலன் கிட்ட வரும்போது நோலன் அந்த க்ரௌனை ப்ளேஸ் பண்ண திரும்ப அந்த சேஃப் ரூமுக்கே வந்துடுறாரு. அங்கேருந்து திரும்ப வந்து ரியல் லைஃப்க்கு வந்துடுறாரு அந்த பிளாக் பாக்ஸுங்கிற மிஷின் மூலயமா. அங்கே என்ன பார்த்த அப்படின்னு நோலனை டாக்டர் கேட்க, என் மேரேஜ் மெமரிஸில் இருந்தேன். அப்போ அங்கே எல்லாருடைய முகமும் ஏன் பிளர்ராக இருக்குன்ற மாதிரி கேட்க, டாக்டரும் இது ஃபஸ்ட்டு டைம் இல்லை, அப்படி தான் இருக்கும், போக போக அவங்க முகம் உங்களுக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்ல, நோலனும் என்னை அடிக்கடி ஒரு இமேஜினேஷனில் அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து என் கழுத்தை பிடிக்குது. அதுக்கு டாக்டரும் அது உன் பிரெயின், நீ வந்து அந்த பிரெயின் தான் உனக்கு இது பண்ணுது, நீ அதை இக்னோர் பண்ணிட்ட அப்படின்னா அப்போ தான் சரியாகும். நெக்ஸ்ட் டைமில் இருந்து நீ அந்த மெமரிஸில் நிறைய நேரம் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிற, அப்போ தான் உனக்கு நிறைய விஷயம் வந்து ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நோலனும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர, அங்கே வீட்டில் நோலன் அவருடைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்க, அதில் அவங்க மேரேஜஸ் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த மெமரிஸில் சர்ச்சில் நடந்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சு அப்போது ஒரு சாப்ஸ்டிக்ஸை பார்த்து எடுக்கிறாரு. அப்போ அவரோட ஒய்ஃபை வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்குது. அடுத்த நாள் அவரோட பொண்ணை வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க பொண்ணுக்கிட்ட, நானும் அவங்க அம்மாவும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அடிக்கடி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னையே கொண்டு வந்திருக்கோம், அப்போ அவனுக்கு வந்து 3 வயசு தான், அவனுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அவங்க பொண்ணுக்கு சாப்ஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி தராரு. ஸோ அடுத்த நாள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர டாக்டர் நோலன் கிட்ட, நீ கொஞ்ச நேரம் அதிகமாக அந்த மெமரிஸில் இருக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அந்த பிளாக் பாக்ஸ் மூலயமா சேஃப் ரூம் போக வாட்ச் மூலமாக மெமரிஸ்க்கும் போகிறாரு. அங்கே என்ன மெமரிஸ் போயிருக்காருன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க இப்போ சின்ன பொண்ணு வந்து அலற மாதிரி சவுண்டு கேட்குது. அங்கே போய் அந்த பொண்ணை அலறதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணலான்ற மாதிரி போக, அவங்க பொண்ணு முகத்தை பார்த்தா அவங்க பொண்ணு முகமும் பிளர்ராக தான் இருக்குது. நோலன் நம்ம எங்கே இருக்கோம்னு யோசிக்க, அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு வருது. உள்ளே போய் பார்த்தா அவருடைய ஒய்ஃப் ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க கிச்சனில். அவங்க முகமும் அப்போ பிளராக தான் இருக்குது. அப்போ அங்கே அந்த குழந்தை தொட்டிலேருந்து ஏதோ ஒரு அதே மாதிரி ஒரு மிருகம் தலைகீழாக ஒரு மனுஷ மாதிரி நோலன் கிட்ட வர, நான் தான் என் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறேன், நீ இல்லைன்ற மாதிரி அந்த மிருகங்கிட்ட சொல்ல, அப்போ அந்த மிருகம் வந்து நோலனை கழுத்தை பிடிக்க நோலன் அந்த வாட்சை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ஸோ அது மூலிமா சேஃப் ரூமுக்கு வர பிளாக் பாக்ஸ் மூலிமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாரு. அப்போ அந்த டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு நோலன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, அந்த மிருகம் திரும்ப என் கழுத்தை பிடிச்சது, அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்ல, உனக்கு எல்லா மெமரிஸும் சீக்கிரமாக ஞாபகம் வந்துடணும், இன்னும் கொஞ்சம் நாள்லன்ற டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி நோலன் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டான கேரியை பார்க்க வர்றாரு. அங்கே நோலன் கேரி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் சண்டை வந்திருக்கா, கையில் அவள் கிழிச்ச மாதிரி அப்படின்னு கேட்க, கேரியும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, எனக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரும், ஆனால் இந்தளவுக்கு கை கிழிச்சிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது வந்து நோலன் வந்து யோசிக்காரு, அப்போ நம்ம மெமரிஸில் அந்த மாதிரி நம்மளுடைய ஒய்ஃப் கையை கிழிச்சிக்கிற மாதிரி ஏன் வந்ததுன்ற மாதிரி யோசிச்சுக்கிறாரு.
அப்போ கேரியும் வந்து உன்னுடைய பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். நீ உங்களுடைய பொண்ண வந்து போய் கூட்டிட்டு போங்கன்ற மாரி சொல்ல, ஸோ நோலனும் வந்து அவங்க பொண்ண கூட்டிட்டு போறாரு. அப்போ கார்ல அந்த மெமரீஸில வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில ஒரு டவர் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டவர பார்த்துருப்பாரு. ஸோ அந்த டவர பார்த்து அதே டவர இங்கேயும் பார்க்குறாரு அவங்க பொண்ண கூப்பிட்டுட்டு. ஸோ அது கூகுள் மூலியமா தேடி அந்த இடத்த கண்டுபிடிச்சு போறாரு. ஸோ அப்போவாச்சும் ஏதாவது மெமரீஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. அந்த டவர் மூலியமா பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போறாரு. அங்கே என்டர் ஆகும்போது படிக்கட்டில யாரோ கீழே விழுந்து வர மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. அதை இக்னோர் பண்ணிட்டு மேலே போக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வீடு எது யார் வீடுன்னே இவருக்கு தெரியல. ஆனால் அப்போ ஒரு ப்ளூ டோரில் வந்து பார்க்குறாரு ஒரு வீடை மாதிரி. அதை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ பழக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. அந்த கதவை தட்ட உள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு வரா. பாப்பா நான் உன்னுடைய அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாக்கிட்ட பேசணுன்ற மாதிரி கூப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு போய் அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு. அப்போ நோலன் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க, இந்த வீடு தான் அவருடைய மெமரிஸ்குள்ளே வந்திருக்கு. அப்போ உள்ள ஒரு ரேடியோ இருக்கு. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய்ட்டாரு. இந்த வீட்டில் தான் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருக்க மாதிரி ஒரு மெமரிஸில் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ இங்கே பார்த்தா வேறு ஒரு லேடி அவங்க சின்ன பொண்ணு இருக்காங்க. இது யோசிச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கேரியை பார்க்குறாரு. ஆக்சுவலாக என்னென்னா அவருடைய ஃபோட்டோஸை ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்பாரு. அதில் வேறு ஒரு பெண் இருக்காங்க. இப்போ இந்த ரூம் வந்து இந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த வீடு வந்து நமக்கு பழக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் அங்கே இருக்க பெண்ணும் நம்ம ஃபோட்டோஸில் இருக்க பெண்ணும் வந்து வேறு மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவருடைய ஃப்ரெண்டை கேரியை பார்க்க வராரு. கேரி கிட்ட அந்த டவர் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் என் ஒய்ஃப் கூட வாழ்ந்துருக்கேனான்னு கேட்க, இல்லை நீங்கள் அங்கே போனதே இல்லைன்னு சொல்ல, ஒருவேளை நான் அந்த பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கேரியோ அப்படி இல்லைன்னா நீ இல்லவே இல்லை, நீயும் ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னு சொல்ல, அப்போ நோலன் அப்போது எனக்கு ஏன் அந்த மெமரிஸ்லாம் வருதுன்னு கேட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. ஸோ கேரியும் நோலன் மெமரி லாஸில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கார், ரொம்ப டென்ஷனாக இருக்கான்னு நினச்சிட்டு நோலான் கோமாவில் வந்து இருந்தப்போ அவருக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்க, இப்போ நோலன் கோமாவில் இருந்திருக்காரு. திடீர்னு அவர் கான்ஷியன்ஸே இழந்திருக்காரு. டாக்டர்ஸ் இவர் இப்படியே இருந்தாருன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல, நம்ம டாக்டர் வந்து லில்லியன் அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஒரு டெஸ்ட் எடுத்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ சரி பண்ணிடுறாங்க. அவருக்கு கோமாவில் இருந்தப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ மெமரி லாஸ் ஆகும் போதும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரேன்ற மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு கேரிக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஸோ அங்கே கட் பண்ணி நோலன் திரும்ப டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக அவர் திரும்ப வந்து சேஃப் ரூமுக்கு பிளாக் பாக்ஸ் மூலமாக போய் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம மெமரிஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க வாட்ச் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறாரு. அங்கே திரும்பவும் மேரேஜ் மெமரிஸில் இருக்கார். இப்போவும் அவங்க ஒய்ஃப் மூலமாக பிளராக தான் தெரியுது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அதே மிருகம் இவரை கிட்ட வந்து அதுமாரி தலைகீழாக ஒரு மிருகம், ஆனால் ஆக்சுவலாக மனுஷன் தான் அந்த மாதிரி நடப்பார், ஒரு ஸ்பைடர் மாதிரி அவரை அடிக்க திரும்பி ஒரு சேஃப் ரூம் வந்துடுறாரு. இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வாட்ச் மூலயமா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போக அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிறாரு. அங்கே ஒரு ஒய்ஃப் கிச்சனில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த முகம் வந்து பிளராக தான் இருக்குது அவங்க எல்லாரோடைய முகமும். திரும்ப அந்த மிருகம் வந்து ஒரு அடிக்க வர இவர் வந்து விடக்கூடாதுன்னு திரும்பி மிருகத்தை அடிக்க அப்போ அந்த மிருகம் போயிடுது. ஸோ அப்போ தான் இப்போ வந்து நிம்மதியாக இருக்கார். திரும்ப சேம் ரூமுக்கே வர அங்கேருந்து வேறு மெமரிஸ்க்கு போகிறாரு. அது அவருடைய ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருக்க சீன் ஆக்சுவலாக அந்த மெமரி. அங்கே அவரோட மனைவி இருக்காங்க. இப்போது அவங்களுடைய முகம் வந்து பிளராக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அவங்களோட முகம் தெரியுது. அது யார் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி இருப்பாங்களே அவங்க தான் அது. அப்போ இவர் வந்து ஒய்ஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சேஃப் ரூமுக்கே வந்துடுறாரு. ஸோ அந்த கிச்சனில் இருக்கிற சீனுக்கு அந்த மெமரிஸ்க்கே போகிறாரு. அங்கே அவங்க ஒய்ஃபை ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அங்கே போகும்போது அவங்க ஒய்ஃப் முகத்தை பார்க்க அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பெண் தான். திரும்ப சேஃப் ரூமுக்கு வந்து வேறு மெமரிஸ்க்கு போகிறாரு. அது அந்த மேரேஜ் மெமரிஸ். அங்கேயும் போனால் அதே பெண் முகம் தான். ஸோ ஒரு சேஃப் ரூமில் இருக்கும்போது அங்கே இருக்க கண்ணாடியில் பார்த்தா அது அவரோட முகமே இல்லை, அது வேறு ஒருத்தரோட முகம். ஸோ அதே மாதிரி இப்போ தான் அவருக்கு புரியுது அது அவருடைய மனைவி இல்லை, அது அவருடைய மெமரிஸும் இல்லைன்ற மாதிரி புரியுது. அப்போ அந்த முகத்தோட ஆண் பேர் யார் அப்படின்னா அவர் வந்து தாமஸ். அவருடைய முகம் தான் இப்போ தெரியுது நோலன் ஃபேஸில் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவர் தான் நம்ம நோலன் உடம்புல இருக்கார். அதனால தான் அவருடைய மெமரிஸ் வந்து நோலனுக்கு வருது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இவர் வந்து நோலனுடைய பாடியில் வந்து தாமஸ் அப்படிங்கிறவருடைய மெமரிஸ் வந்து இருக்குது. அதனால தான் நோலனுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் யாருன்னே தெரியும்.
ஸோ இவரும் கன்ஃப்யூஸ் ஆகுறாரு. இப்போ தான் இவருக்கு எல்லாமே புரியுது. அப்போ அங்கே இருக்க ஃபோட்டோஸை பார்க்கும்போது இவர் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் பெண் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது தாமஸ். அவருடைய அம்மா தான் இந்த டாக்டர் லில்லியன். அவர் அம்மான்னு கூப்பிட டாக்டரும் உனக்கு மெமரிஸ் வந்துருச்சுன்னு சொல்ல அவரும் ஏம்மா நான் இந்த உடலில் இருக்கேன் என்னாச்சுன்னு கேட்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்க நீ வந்து படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துட்ட உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் ஆனால் உன்னை காப்பாற்ற முடியல அதனால் உன்னுடைய மெமரி பிளாக் பாக்ஸில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மிஷினில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ நோலன்ற ஒருத்தவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவனும் அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டான். அப்போ மெமரி எடுத்து நான் அவன் உடம்புல வச்சுட்டேன். உன்னை நோலன்னு தான் நான் நினச்சேன். ஸோ உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இந்த தாமஸோட ஒய்ஃப் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் பெண்ணு அவங்களுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தான் புரியுது. இப்போ நீ செத்து போய் இன்னொருத்தரோட உடம்புல இருக்க நீ இதை யூஸ் பண்ணிக்கணும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு தாமஸோ அந்த நோலனோட பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அந்த பொண்ணை என்ன பண்ணலான்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா அது உன்னுடைய பொண்ணு இல்லை நீ அப்படின்னு சொல்ல தாமஸும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிதான்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அங்கே கட் பண்ணி நோலனோட பொண்ணை ஸ்கூலில் இருந்து கூப்பிட போகிறாரு தாமஸ். நோலன் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார். ஆனால் தாமஸ் வந்து சிகரெட் பிடிப்பார். இவர் காரில் நோலன் உடம்புல இருக்க தாமஸ் வந்து சிகரெட் பிடிக்க இதை பார்த்து அவர் பொண்ணை வந்து ஏன்பா சிகரெட் பிடிக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு டென்ஷன் ஆகுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பொண்ணை பண்ணுறாரு. வீட்டுக்கு போன பிறகு அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு கேரி வீட்டில் விட்டுட்டு இறங்கிறாரு. முன்னாடி அந்த பொண்ணு தாமஸ் கையில் ஏதோ எழுதுறா. இறங்கிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ராப் பண்ணிட்டு போக அப்போ அந்த பெண்ணு என்ன தான் எழுதியிருக்கா கையில் அப்படின்ற மாதிரி பார்க்க டோன்ட் ஃபர்கெட் மீன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை பார்த்து தாமஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த பொண்ணு ஏன் பொண்ணு இல்லை அப்படின்னு அதையும் நினச்சிட்டு இருந்தால் நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அந்த டவர் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அவர் ஒய்ஃப் அண்ட் பொண்ணை பார்க்க டோர் நாக் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப் யாருன்னு கேட்க தாமஸை நோலன் உடம்புல இருக்க தாமஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து தாமஸோட ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்க சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. என் ஹஸ்பண்டை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க தாமஸோ ஆக்சுவலாக நான் தான் தாமஸ். நான் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன். நான் பிழைக்கலை. அதனால் என் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் மெமரிஸை நோலன்றவருடைய பாடியில் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பாடி. ஸோ நான் தான் இவருக்குள்ளே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் பெண் வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. ப்ளீஸ் போயிடுங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல ஸோ அவரும் போகிறாரு. போகும்போது அந்த வாலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் மட்டும்தான் இருக்காங்க. வேறு யாருமே இல்லை. தாமஸ் கூட இல்லை. அப்போ தாமஸ் வந்து டென்ஷன் ஆகி நான் என்ன பண்ணேன் நான் செத்தா என்னை மறந்துடுவியா ஃபோட்டோஸில் கூட வச்சுருக்க மாட்டீங்கன்னு கேட்கும்போது சண்டை போட அவங்க பொண்ணு வாய்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக அவங்க படிச்சிட்ருக்காங்க. அப்போது வந்து அவர் பார்க்க போகிறாங்க. அந்த பெண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணை பார்க்க போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் தடுக்கிறாங்க. ஆனாலும் இவர் போய் பார்க்க போகிறாரு. அப்போ இவர் உள்ளே போக அவங்க பின்னாடியிலேருந்து தலையில் அடிச்சிடுறாங்க. ஸோ தாமஸ்க்கு வந்து இப்போ என்ன ஆகிடுதுன்னா பிளாக் அவுட் ஆகிடுது. ஃபுல்லாக வந்து மயக்கத்துக்கு போயிடாரு. முழிச்சு பார்த்தா அவர் நோலன் பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு கேரி கூட. நோலன் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு கேரிக்கிட்ட சொல்லிவிட்டு ஆக்சுவலாக கேரி கேட்டுப்பார் என்ன பிரச்சனைன்ற மாதிரி. நோலன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகும்போது அவர் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி அவருடைய முகம் வந்து அந்த மிருகம் மாதிரி தான் தெரியுது. அப்போ தாமஸ் வந்து அவங்களுடைய அம்மாக்கிட்ட நான் என் ஒய்ஃபை பார்க்க போனேன். அப்போ அவன் என்னை அடிச்சிட்டா. நான் முடிச்சு பார்த்தா கேரி வீட்டில் நிற்கிறேன் எப்படின்னு கேட்க டாக்டரும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதாவதுச்சுன்னா சேஃப் ரூமுக்கு வரலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ரிஃப்ளெக்ஷனில் வேறு ஏதோ முருகத்தோட முகம் தெரியுதுன்ற மாதிரி கேட்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதாவது அவருடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத அந்த பிளாக் பாக்ஸை யூஸ் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப நேரம் இரு. அப்போ தான் நோலனோட பாடியை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அந்த பிளாக் பாக்ஸையும் ரெடி பண்ணுறாங்க. அவரும் அந்த சேஃப் ரூமில் வர உள்ள டோரை யாரோ தட்ட அந்த மிருக மனிதன் தான். ஆனால் இப்போ ஸ்டெடியாக நார்மலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆக அது திரும்ப பார்த்தா அந்த முகம் பிளர்ராக இருக்குது. அந்த பிளர்ரும் போகுது. யாருன்னு பார்த்தா அந்த நோலன். ஸோ நோலனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் தாமஸோடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் நோலனோட பாடிக்குள்ளே இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இதில் வந்து தாமஸோடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஆனால் நோலனோடது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா நோலனோட ஏன் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க.
தாமஸ் என்ன பிளான் பண்ணுறாருனா, நோலனுடைய மெமரியை மொத்தமாக அழிச்சா தான் நம்ம இந்த பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி யோசித்து நோலனை ரொம்ப அடிச்சிட்டே இருக்காரு. அப்போ சாகடிக்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ தாமஸை வந்து கத்தி வச்சு குத்த போகும்போது தாமஸ் யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தாமஸ் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பார். அவங்களுடைய பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து நிற்கும்போது தாமஸை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அது மூலயமா இதாகி தான் வந்து தாமஸ் வந்து இறந்துருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். நம்ம வந்து நம்மளுடைய பொண்ணையும் ஒழுங்காக பார்த்துக்கல, ஒய்ஃபையும் ஒழுங்காக பார்த்துக்கலன்ற மாதிரி நினச்சி, ஆனால் இந்த நோலன் வந்து அவங்களோட பொண்ணு மேலே ரொம்ப நேசிக்கிறான்ற மாதிரி நினச்சி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நோலனை அடிக்கிறத விட்டுட்டு தாமஸ் வந்து அங்கே ஒரு டோர் இருக்கும், அதை திறந்து உள்ளே போய்ட்டார். அங்கே பார்த்தா ஒரு இருட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து போய் ஒரு பிளாக் பாக்ஸில் அவருடைய மெமரி வந்து திரும்ப ஸ்டோர் ஆகிடுது. ஸோ நோலனோட மெமரி வந்து இப்போ திரும்ப வந்துடுது. அவர் பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மெமரியில் எப்படி அப்பான்ற மாதிரி குரல் கேட்டதுன்னா, அந்த சயின்டிஸ்ட் அந்த டாக்டர் லில்லியனோட ஹாஸ்பிட்டலுக்கு கேரி வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து கூப்பிட்டு பேச வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. அப்போ நோலன் அவருடைய பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நடக்கக்கூடாது, என் பையன் தான் வெளியே வந்திருக்கணும்னு இந்த பிளாக் பாக்ஸை மாட்டிக்கணும்னு சொல்ல, அப்போ கேரி அந்த பிளாக் பாக்ஸை வந்து அடித்து உடச்சிட்டு போக, ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம நோலன் அவருடைய பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்க, அவரோட ஒய்ஃபும் இருந்ததுன்னு நினச்சி கஷ்டப்படுறாரு. அந்த பக்கம் அந்த அப்பார்ட்மெண்ட் பொண்ணும் அவங்க சின்ன பொண்ணும் வந்து நல்லா அவங்களுடைய உழைப்பால் வாழ்கிறாங்க. இந்த டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மெமரியை ஸ்டோர் பண்ணதுனால. ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் அந்த டாக்டர்கிட்டே தான் இருக்குது. அதை எடுத்து பார்க்க அதுக்குள்ளே இந்த தாமஸோட மெமரி இருக்குது. நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லி அப்படியே இந்த கதை வந்து முடியுது. என்ன கதை அப்படின்னா, தாமஸ் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு ஒய்ஃப், ஒரு சின்ன பொண்ணு கூட. ஆனால் தாமஸ் வந்து அவங்களுடைய ஒய்ஃபையும் அவங்க சின்ன பொண்ணையும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டதே இல்லை. அவங்கக்கிட்ட எப்பயும் சண்டை போடுவார், ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அப்போது ஒரு நாள் சண்டை ரொம்ப முத்தி போக படிக்கட்டாண்ட நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணை வந்து அடிக்க போக அப்போ வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து தடுத்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ அது மூலயமா தாமஸ் வந்து இறந்துடுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே சைடில் இந்த நோலன் அப்படிங்கிறவரோட ஒரு ஒய்ஃப் கூட காரில் ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி போகிறாரு. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. நோலனும் கோமாக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நோலன் ரொம்ப அன்கான்ஷியஸ்க்கு போக, இப்போது அந்த தாமஸோடைய மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மிஷினில் வந்து அவங்களுடைய அம்மா லில்லியன் டாக்டர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நோலனுடைய பாடி வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் போக இவர் காப்பாற்றணுன்றதுக்காக லில்லியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பையனான தாமஸோடைய மெமரியை வந்து இங்கே வந்து நோலனுடைய பாடியில் வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.